உலகமானது பல தோற்றங்களை கொண்டிருக்கிறது. அது உருவான போது இருந்த அமைப்பில் தற்போது இல்லை. காலம் மாற மாற மனிதனின் செயல்பாடுகளால் நிலைகுலைந்து போய் உள்ளது. நவீன காலம் பற்றி அதிகம் பேசுவதாலோ என்னவோ தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள் அழிவை மையப்படுத்தி அச்சுறுத்தும் வகையில் உள்ளது. தீர்க்கதரிசிகள் குறிப்பிடுபவை அனைத்தும் நடந்தே தீர வேண்டும் என்ற எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. ஆனால் இதுவரை அவைகள் தவறியதாக வரலாறு இல்லை. ஏற்கனவே உலகம் முழுவதும் அழிவின் ஓலங்கள் எங்கும் ஒலித்து வரும் நிலையில் பல்கேரியா நாட்டை சேர்ந்த பாபா வாங்கா என்கிற பெண்மணி உலகின் அழிவு குறித்து தெளிவாக தெரியப்படுத்தியுள்ளார். அவரது கணிப்புகள் பெரும்பாலும் அப்படியே நடந்தேறியுள்ளன. இதற்கு உதாரணமாக டயானாவின் மரணம், 2004ஆம் ஆண்டு ஆழிப்பேரலை தாக்குதல் என வரிசையாக நீண்டு கொண்டே செல்கின்றன. இதுபோன்ற தீர்க்கதரிசிகள் எதன் காரணமாகவோ வரப்போகும் அழிவை குறித்து மட்டுமே தெரிவிக்கின்றனர். ஒருவேளை புதிய முன்னேற்றம் குறித்து தெரிவித்தாலும் அதில் நேரும் பாதகத்தை பற்றியே முன்வைக்கின்றனர். இவைகள் ஒருபுறம் என்றால், உலகம் என்று அழியும் என்பதை பற்றி மட்டும் பலரும் பல கருத்துக்களை முன்வைக்கின்றனர். ஆனால் பாபா வாங்கா அதனை உறுதியாக தெரியப்படுத்துகிறார். அதன்படி 2025ஆம் ஆண்டு உலகின் பேரழிவு ஆரம்பமாகிறது. அன்று தொடங்கி 5079ஆம் ஆண்டு பூமியானது முற்றிலுமாக அழிந்துவிடும் என்கிறார் பாபா வாங்கா. 2025ஆம் ஆண்டு ஏற்படும் பேரழிவில் உலகின் மக்கள் தொகை கணிசமாக குறையும் என்கிறார். குறிப்பாக ஐரோப்பிய கண்டத்தில் பல்வேறு நாடுகளுக்கு இடையே போர் ஏற்பட்டு மனிதர்களே ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டு உயிர் துறப்பார்கள். நோய் தாக்கி பலர் மாண்டு போவார்கள். இதுவே உலக அளவில் தொடக்கமாக அமையும் எனவும் தெரிவிக்கின்றனர். மேலும் 2028ஆம் ஆண்டு வெள்ளிக்கோளினில் மனிதன் களமிறங்குவான் என்கிறார். அங்குள்ள புதிய ஆற்றல் குறித்து பூமிக்கு தெரியப்படுத்துவார்கள் என்கிறார். சூரியனிலிருந்து 2வது கோளாக இருக்கும் வெள்ளியில் மனிதன் களமிறங்குவது எப்படி சாத்தியம் என தெரியவில்லை. வெள்ளியில் உள்ள காலநிலை துளியும் மனிதனுக்கு பொருந்தாது. குறிப்பாக 900 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பத்தை தாங்கினால்தான் அங்கு தாக்கு பிடிக்கவே முடியும். தாக்கு பிடித்தால் மட்டுமே ஆற்றலை கண்டறிய முடியும். தற்போதுள்ள அறிவியல் அறிவினை கொண்டு மனிதனால் அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் வெள்ளிக்கோளினை அடைவதற்கான ஆற்றலை எங்கிருந்து பெறுவான் என தெரியவில்லை. ஏற்கனவே உலகின் பல பகுதிகளில் உள்ள பனிக்கட்டிகள் எல்லாம் உடைந்து உருகி கடல் மட்டத்தை உயர்த்தி வரும் நிலையில் 2033ஆம் ஆண்டு பூமியின் துருவப் பகுதிகளில் உள்ள பனிக்கட்டிகள் எல்லாம் உருகி மிகப்பெரிய அளவில் கடல் மட்டமானது உயர்ந்துவிடும். இதன் காரணமாக கணிசமான அளவில் நிலப்பரப்பானது கடலுக்குள் சென்றுவிடும். இதனால் உலகின் பல தீவுகள், பல நாடுகள் கடலினுள் மூழ்கி வரலாறாக மாறப்போகிறது. அத்துடன் 2076ஆம் ஆண்டு உலகம் முழுவதும் ஒரே ஆட்சி வகையாக நிலவும் என்று அரசியலும் பேசியுள்ளார். இது எப்படி சாத்தியம் என தெரியவில்லை. மாறுபட்ட மக்கள், மாறுபட்ட கண்ட அமைப்பு, மாறுபட்ட சூழல் என நிலவும் போது எப்படி இதுபோன்ற கூற்றானது சாத்தியம் என்பது புதிராக உள்ளது. 2130ஆம் ஆண்டு மனிதர்கள் வேற்றுக்கிரகவாசிகளோடு தொடர்பு கொள்வார்கள் என தெரிவிக்கின்றார். தற்காலத்தில் கூட பலர் அமெரிக்காவையும் நாசாவையும் வேற்றுக்கிரகவாசிகளின் பிரதிநிதியாகவே பார்த்து வரும் நிலையில் அவையெல்லாம் முற்றிலும் பொய் என கூறும் வகையில் அமைந்திருக்கிறது பாபா வாங்காவின் கூற்று. மேலும் 2170ஆம் ஆண்டு காலநிலை மாற்றத்தால் கடுமையான வறட்சி உலகம் முழுவதும் ஏற்பட்டு ஏகப்பட்ட மக்கள் உணவின்றி மாண்டு போவார்கள் என்கிறார். இங்கு அனைத்திற்கும் மேலாக 3005ஆம் ஆண்டு செவ்வாய்க்கோள் வாசிகளுக்கும் பூமி வாழ்வு மனிதர்களுக்கும் இடையே மிகப்பெரிய போரானது ஏற்படும் என்கிறார். இது முதலில் எப்படி சாத்தியம் என தெரியவில்லை. செவ்வாய்க்கோளில் இதுநாள் வரையில் உயிர்களே இல்லை என்றனர். பிறகு எங்கிருந்து சண்டையிடும் அளவுக்கு ஆட்கள் வருவார்கள்? மனிதனால் செவ்வாய்க்கோளுக்கு சரிவர விண்கலத்தை கூட அனுப்ப முடியாத நிலையில் அவர்களுடன் போர் புரியும் அளவுக்கு எப்படி திறன் படைத்தவனாக மாறுவான் என தெரியவில்லை. நாடுகளுக்கு இடையேயான போரினை கூட ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் கோள்களுக்கு இடையிலான போர் என்பது
கற்பனைக்கும் எட்டாதவையாக உள்ளது. மேலும் 3797ஆம் ஆண்டு செவ்வாய்க்கோளுடனான போரில் பூமியானது உயிர்கள் வாழ தகுதியற்ற கோளாக மாறிவிடும் என்பதோடு எஞ்சியிருக்கும் மனிதர்கள் வேறொரு கோளினை தேடி பிடித்து அதனுள் அடைக்கலம் புகுவார்கள் என்கிறார். 5079ஆம் ஆண்டு பூமி என்கிற கோள் சூரிய குடும்பத்தில் இருந்ததற்கான சுவடே இல்லாமல் மறைந்துவிடும் என தெரிவிக்கிறார். தலைமுறைகள் பல கிடந்தால்தான் இக்கூற்றுகள் எல்லாம் சரிதானா என தெரிய வரும். அத்துடன் அக்காலம் வரை பாபா வாங்காவின் கூற்றுகள் எல்லாம் நினைவு கூறப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். காரணம், இவையெல்லாம் வெறும் தனி ஒரு நபரின் கணிப்பு மட்டுமே. நொடிக்கு நொடி ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்து வரும் இவ்வுலகில் மனிதனை வியப்புக்குள்ளாக்கும் ஏகப்பட்ட நிகழ்வுகள் நடந்தேற காத்திருக்கின்றன. இவற்றில் எது நடக்க வேண்டும் என்பதை காலம்தான் முடிவு செய்ய வேண்டும்.